வணக்கம் மக்களே, திஸ் இஸ் ஜெகன் கிருஷ்ணன் அண்ட் Marvin Rose. ஓடிபி ரியாக்ஷன். போன முறை பாகியலட்சுமி அப்படிங்கிற ஒரு Yes. புத்தம் புதிய ஒரு சீரியலை நாங்க எடுத்து பண்ணதுனால அது எங்களுக்கு புத்தம் புதுசு, ஆடியன்ஸ்க்கு இல்ல. ஆமா, அது அவ்வளோ பழசுன்றது யாருக்குமே தெரியலையா? அது நம்ம அது ஸ்கூல் படிச்சுட்டு எபிசோடா நம்ம பண்ணது. அந்த பசங்க எல்லாம் காலேஜுக்கு எல்லாம் மாறிட்டாங்களாம். சோ அதனால என்னடா அது நீங்க ரியாக்ஷன் வீடியோ விட்ட காலத்துல இருந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஃபுல் கதையும் கமெண்ட்ல போட்டாங்க பாத்தீங்களா? ரீசெண்டா வந்த ஒரு எபிசோடு தான் எடுத்து வச்சிருக்கிறோம். சோ இந்த எபிசோட் என்ன இருக்கு, முக்கியமா என்னெல்லாம் மாறி இருக்கு பாக்கியலட்சுமியில அப்படின்றது மக்களுக்கு இன்னைக்கு தெரியப்படுத்த போறோம். யோ பாத்தீங்களா, அன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போறதுக்கு ஹெசிடேட் பண்ணவங்க இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு வந்திருக்காங்க பாருங்க. ஐயோ, நீங்க கான்டெக்ஸ்ட் நிறைய மிஸ் பண்ணிருக்கீங்க. மதர்ஸ் டேக்கு வந்தது மட்டும் இல்ல, இவங்க சீஃப் கெஸ்டா ஆக்சுவலா வந்திருக்காங்க. இவங்க ஒரு பெரிய டான்சர், அது தெரியுமா? அப்படியா? ஆமா, பாகியலட்சுமி ஒரு பெரிய டான்சர். சீரியல்ல சொல்றீங்களா? சீரியல்லையா? சீரியல்ல அந்த பாகியலட்சுமி கேரக்டர் ஒரு செம பெரிய டான்சர். வீடியோ பாக்கும்போதே பாக்குறீங்க, நீங்க எப்படி உங்களுக்கு நடுவுல இதெல்லாம் தெரியுது? இதெல்லாம் எங்க படிச்சுட்டு இந்த வரீங்க? கான்டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். இன்னைக்கு முன்னாடி எபிசோட் நான் அப்போ உங்க வீட்டுல பாத்துட்டேன். யாரோ பாக்குறாங்க, பக்கத்து ரூம்ல இருக்கவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது இதெல்லாம். இது என்ன கான்டெஸ்ட்யா? ஜட்ஜிங் முன்னாடியே சொல்ல மாட்டாங்க என்ன செய்யறாங்க, எதுக்கு வந்திருக்காங்க, ஸ்லாட் நம்பர் எல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல. ஜட்ஜே ஏஞ்சி கேக்குறாங்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஏன் மேடம் இல்லையா, முன்னாடி சொல்லி என்ன காம்படிஷன்? அது வெறும் வெறும் ஓபன் டேலண்ட் ஷோ, என்ன வேணாலும் பண்ணலாம். ஓ தேவ், இந்த அமெரிக்காஸ் காட் டேலண்ட் மாதிரியா? யா, எக்ஸாக்ட்லி. அமெரிக்காஸ் காட் டேலண்ட் மீட் பாக்கியலட்சுமியா? பாகியலட்சுமி இஸ் காட் டேலண்ட் ப்ரோ. நான் டான்ஸ் பண்ண போறேன். அது கொஞ்சம் சத்தமாவே சொல்லலாமே, மைக்லயே சொல்லலாமே. இந்த ஆங்கர் இதுக்கப்புறம் வேற ஏதாவது அவங்க இமேஜ் வருதான்னு பாக்கணும். இந்த பிஹைண்ட் ரூட்ஸ்ல ஒருத்தவங்க அஸ்வின் வராருன்னு சொல்லியிருந்தாங்களே. அஸ்வின் வரல எனக்கு என்னமோ வந்தா நல்லா இருந்திருக்கும், வரல வந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க உங்களை நான் போன ரியாக்ஷன் வீடியோலயே பாத்துருக்கிறேனே, அந்த மாதிரி இது இவங்க வேற கண்டென்ட் ஆச்சு, இந்த கண்டென்ட் இங்க வராங்கன்ற மாதிரி இருக்குது. என்னங்க நடிச்சிருப்பாங்க அங்க, அவங்களுக்கு பாக்குறேன் அவங்களான்னு பாக்குறேன். டிவில இல்லையா, கேட்டிருப்பாங்க. அங்க முகமூடி போட்டுட்டு ஏத்தாப்புல நிக்க வர வச்சுட்டு அவரை தாண்டி பார்த்து சொன்னாங்களையா, அஸ்வின் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அஸ்வின் உங்க அம்மா டான்ஸ் ஆட போறாங்களா? பிரதமமா அவங்க 4 தடவை சொன்னாங்க. அது என்ன திருப்பி ஒரு கேள்வியா கேக்குறேன். என்ன அது டான்ஸ் ஆட்ஸாப்பா? நான் டான்ஸ் நினைச்சேன். இந்த திடீர்னு பாட்டு போட்டு இது பண்ண அது பேர் ஆட்ஸாப் தானே? அது பேர் தானே, கரெக்ட் தானே? இல்ல புரியல. இல்ல அவங்க மாத்திரம் எனக்கு தெரிஞ்சு இவங்க தானே ட்ராக் கொண்டு வந்திருப்பாங்க நியாயப்படி. அதுக்கு ஆக்சுவலா மேட்டர் என்ன தெரியுமா, இவங்க தைரியமா மின்சார கலவு ஏஆர் ரஹ்மான் அந்த ரேஞ்ச் போயிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது காப்பிரைட் இஷ்யூ ஆகுமேன்னு. சரி, காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் எடுத்து போடுறா யூடியூப்ல போடும்போது டக்குன்னு மாத்தி போட்டாங்க. அது படு கேவலமான ஜோக்குன்னு எனக்கு புரியுது பாலாஜி. சிரிப்பர்லனா விட்டுடு, அதுவும் விதி. எல்லாரும் போயிடுவாங்கல்ல. அந்த பொக்கே எடுத்துட்டு வரவங்க கூட நின்று இருக்காங்க பாருங்க. பொக்கே ஸ்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ண நிக்கிறாங்க, எல்லாரும் சரி நிக்கிறாங்க. பார்த்தல 100க்கு மேல அம்மாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுல நான் ஒரு ஆளா 10 பேர்ல ஒரு ஆளா செலக்ட் ஆயிருக்கேன்ல. விஜய் டிவி பாருங்க, ரியாலிட்டி ஷோஸ்ல ஸ்பெஷல் ப்ரூவ் பண்றாங்க பாத்தீங்களா, எப்படி லாஜிக் கொடுக்குறாங்க. 100 பேர் வந்தாங்க திருச்சி ஆடிஷன்ஸ்க்கு, அதுல 10 பேர் சென்னை ஆடிஷன் செலக்ட் ஆனாங்க. அதுல இருந்து அந்த ரியாலிட்டி ஷோ பண்றோட நானு அப்படின்றத கரெக்டா காட்டுறாங்க. ஒரு சீரியல்ஸ் என்ன சீரியல்? why are you degrading serials brother? it's not a joke brother. அடுத்த ரவுண்ட் என்னடி? ஏதோ குவிஸ்னு சொன்னாங்க. குவிஸ் காம்படிஷன் வேற இருக்கா? அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்க, அந்த எபிசோட்லாம் இருக்குமே முன்னாடிலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இப்ப அந்த அது எதுக்கு எங்க வைக்கிறாங்க? பி ஸ்கூல்ல எல்லாம் மேனேஜர் கேம்னு ஒண்ணு இருக்கும், அதான் ஹைலைட் கேம். நீங்க 2-3 கேம் இது பண்ணாதான் பெஸ்ட் மேனேஜர் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கு போல. இப்படி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ இவங்க கொடுப்பாங்களான்னு நினைச்ச நம்மள திரும்பி பார்க்க வச்ச பாக்கியலட்சுமி வாங்க. அவங்க பொண்ணுக்கு டவுட் இருந்தது. ஓகே, பொண்ணுக்கு அம்மா பார்த்து ஸ்கூலுக்கேவா தெரியும்? சார் பாக்கியலட்சுமி ஆட மாட்டாங்களே. நாங்க எல்லாரும் ஆச்சரியமா இருந்தோம், பாக்கியலட்சுமி எப்படி ஆனாங்க? ஏன் ஸ்கூலுக்கே அவங்க கேரக்டர் தெரிஞ்சிருக்கா? ஆச்சரியமா இருக்கு. பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அவங்க அவ்வளவு ஃபேமஸ் அதனால. ஓ, மத்தவங்க எல்லாருக்கும் அப்ப தெரியல. டீச்சர்ஸ் மீட்டிங் வந்தப்ப பார்த்தா டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியலையே, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணப்ப இவங்களை பார்க்கும்போது டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியலையே. உங்க அம்மாடி, உங்க அம்மா. ஆமா, அந்த பொண்ணு வாழ்க்கையில எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரோல் பண்ணதான் ஆசை. கூட வந்துட்டு உங்க அம்மா டான்ஸ் ஆடுவாங்களா? அதுலயும் மத்தவங்களை கூட அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கலாம். ஆனா இவன் இருக்கானே, இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம்.
டான்ஸ் நல்லா இருக்காங்க, ஏய் உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க பத்தியா, அந்த மாதிரி. அதாவது நடக்கிறத திருப்பி சொல்லணும், அவ்வளவுதானே. வேற உங்களுக்கு கதை வேணாம் அப்படின்னு. அங்க அது நடக்கிறத இருக்கிறதுலே திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவ்வளவுதானே. ஆப்வியஸான விஷயம். லட்சுமி அவார்டு வாங்குவாங்க, ஏய் உங்க அம்மா தான் நீ மேல கூப்பிடுறாங்க, ஏமா எனக்கு காது கேட்குமா, ஏமா திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லுங்கிற அப்படி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யாருமா? இந்திரா காந்தி. இப்படிதான் கேள்வி கேட்பாங்களா? ஆமாண்டி, குவிஸ் போட்டியில இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. ஏய், இந்த பொண்ணு பிடிக்கல. யாருமே அந்த டைலாக் ரைட்டர் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 லைன் ஏதாவது எழுதி கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாவம் அந்த பொண்ணு. இந்த 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 குவிஸ்ல இப்படி எல்லாமா கேள்வி கேட்பாங்களாடி அப்படின்னு. ஆமா, குவிஸ்ல இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. இப்படிதான் கேள்வி கேட்பாங்க, அவ்வளவுதான். எப்படி கேள்வி கேட்பாங்க யாருக்கும் தெரியும், இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு. என்னென்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு பதில் சொல்ல தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இல்லையா, கலாய்ச்சி விட்டாங்க ஜட்ஜ. இந்த சூரி சொல்றாரு, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, யாருக்கிட்ட தெரியலையே, குவிஸ் காம்பெட் நடத்துறது யாருக்கு நடத்துன்னு தெரியல மாதிரி இப்படி அசால்ட்டா கலாய்ச்சி விட்டுக்கிறாங்க. இங்கிலீஷ் தெரியாதுன்னு. ஒரு அம்மாவுக்கு எதுல சந்தோஷம்? ஒரு பிசினஸ்ல சக்சஸ் ஆகுறதா இல்ல அம்மாவா இருக்கிறதா? ரெண்டுமே சந்தோஷம்தான். எப்படி சொல்றீங்க? ஐயோ, என்ன குவிஸ் காம்படிஷன் திடீர்னு மிஸ் வேர்ல்டு காம்படிஷன் ஆயிடுச்சு, நீங்க ஜெயிச்சா இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பொது கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு. அது என்ன அநியாயமா இருக்கு? அவங்களுக்கு மட்டும் இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பிரைம் மினிஸ்டர் யாரு, இவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒரு கவர்னராவது கேட்பாங்கன்னு பார்த்தா சமுதாயத்துக்கு என்ன தேவை, பணமா அமைதி, அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாருமே ஏதேதோ வேலையில இருப்பாங்க. நான் மட்டும் சும்மா இருக்கிறது என் பொண்ணுக்கு அவமானமா இருந்துச்சு. ஆனா இப்போ நான் அப்படி இல்ல. இப்படிதான் பேச போறாங்கன்னா அந்த டான்ஸ் காம்படிஷன்லயே உங்க வின்னர்னு ஆரம்பிச்சு இதை பேச விட்டுருக்கலாமே ஏன்றேன். அவன் என்ன பேசுறான், எவன் என்ன வேணா பேசிக்கோ, கவலையே. அதே அளவுக்கு சந்தோஷம் நமக்குன்னு நாம ஒரு வேலை செய்யறோம்ல, அதுலயும் இருக்கு. இது இந்த மாதிரி குவிஸ் காம்படிஷன் வச்சிருந்தா நான் எல்லாத்துலயும் ஜெயிச்சிருப்பேன். கல்லணை கால்வாயை கட்டியது யார் அப்படின்னு. மேடம், கால்வாய்ன்றது வாழ்க்கையில நான் சின்ன வயசா இருக்கும் போது என்ன கால்வாய்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் உயர்ந்த ஒரு கால்வாய் கட்ட அளவுக்கு அதுக்குன்னா ரொம்ப நல்ல பதில் பாக்கலட்சுமி. கடைசி வரைக்கும் நீங்க பதில சொல்லி ஏதோ சொல்றதுக்கு பயமாதியான்ற. நான் ஏதாவது சொன்னா என்ன தெரியுமா போடுவாங்க, 2 men reacting to women problems போடுறோம். ஏமா சீரியல்ல இருக்கிறதுக்கு ரியாக்ட் பண்ணா இது என்னங்க மென் உமன் பிரச்சனையை மாத்திடுறீங்களேன்னு சொல்லிட்டு எங்க பிரச்சனை நீங்க இந்த டைலாக் வைங்க, ஏன் குவிஸ் காம்படிஷன் வைக்கிறீங்க? நான்லாம் அடுத்த ஸ்லாட் இருந்தா எனக்கு எல்லாம் எப்படி கடுப்பாகும்? ஏமா என் ஸ்லாட் வந்து நான் ஜெயிக்கன்னு பார்த்தா நீங்க வாழ்க்கை உலகம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த ஸ்லாட்ல வந்துட்டு அமெரிக்கா பிரதம மந்திரி குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே நான் சந்தோஷமா பாத்துக்க முடியும். எவ்வளவு நேரம் இவங்க பேசினாங்கன்னா அந்த ஃப்ரெண்டே ஏஞ்சி போயிடுச்சு, நான் கிளாஸ்க்கே போயிடுறேன், நான் 2 கிளாஸ் கட் ஆகும்னு உட்காந்து உங்க அம்மா பார்ட்டிசிபேட் பண்ணு பார்த்தா முடிகிற மாதிரி தெரியல, எழுதின நான் கிளாஸ் போய் பார்த்தா அவங்க கிளாஸ் போயிடுறாங்க. இத்தனைக்கு அந்த ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கேள்வி கேட்கலையே. சயின்ஸ் கிளாஸே நான் போயிடுறேன்னு போயிட்டேன். சூப்பரான ஸ்பீச் பாக்கியலட்சுமி அவர்களே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன ஸ்பீச் கொடுக்க முடியும்? ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச். இவங்க ஏதாவது பண்ண மட்டும் தான் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. ஜட்ஜ் அப்ரிஷியேட் பண்றாங்க, பசங்க அப்ரிஷியேட், ஆங்கர் அப்ரிஷியேட் பண்றாங்க. வெளியில இருக்கவங்க கூட வந்து பிடி மாஸ்டர் கூட வந்துடும் போல. மேடம் நான் வெளியில வந்து கேட்டேன், நல்லா மோட்டிவேட்டிங்கா பேசுறீங்க மேடம் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்னவங்க தான் ரொம்ப பாவம். அவங்க பாத்துட்டே இருக்காங்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தா நானும் தான் நான் இதோட ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க. என்கிட்ட மட்டும் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டு விட்டீங்களே. முதல்ல சொன்ன பிரச்சனை இல்லை, இப்ப அடுத்த வரவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என்கிட்ட கவர்னரை கேட்பாங்களா இல்ல வாழ்க்கை கேட்பாங்களா, எதுக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்னு தெரியலையே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. வாழ்க்கை கொஸ்டின் இஸ் ஓவர். இனிமேல் கவர்னர் அந்த மாதிரி தான், கவர்னர் ஜெனரல், சீஃப் மினிஸ்டர் அப்படிதான் போவோம். ஆடியோ உண்மையில இல்ல தானே, உங்களுக்கும் கேட்கல தானே? லிப்சிங் பார்த்தா உண்மை புரியல. காலைல என்ன சாப்பிட்டீங்க? இட்லியும் புதினா சட்னி மேடம் அப்படின்னு எல்லாரும் கேட்டுறாங்க. ஒரு பயங்கரமான டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வின்னர் யாருன்னு என்ன மேடம்? எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாலும் வெற்றின்றது யாராவது ஒருத்தருக்கு தான் வரும். ஆனா தெரிஞ்சவங்க மனம் தளரக்கூடாது. ஏன்னா மதர்ஸ் டே எல்லா வருஷமும் வரும். சோ அடுத்த வருஷமும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாராவது எனி கெஸஸ் அப்படின்னு நிறைய மதர்ஸ் டே அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க போல நீங்க. எல்லா டேயும் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் நானு. இந்த மாதிரி நல்ல ஜட்ஜஸ் பாத்தீங்களா? எல்லாரோடய டிஸ்கஸ் பண்ண, ஆங்கரோட டிஸ்கஸ் பண்றாங்க. ஏமா நீ என்ன வேடிக்கை தானே பார்த்த, உனக்கு யார் பிடிச்சது, நீ என்ன வேடிக்கை தானே பார்த்த, அந்த மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப இதுக்கு கிஃப்ட் வின் பண்ணதுக்கு டிஃபன் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுதான் அங்க டச். இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறவங்களை விட இந்திய பெண் பிரதமர் யாருன்னு சொன்னவங்களுக்கா நாங்க அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு. நான் எனக்கான பரிசை ஏற்கனவே வாங்கிட்டேன். இனியா வரும்போதே டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல ரத்னா ஸ்டோர்ஸ். நான் எனக்கான பரிசை ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்னு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டாங்க.
பாருங்க நீங்க இந்த மாதிரி நேச்சுரலா சிரிக்கிறது கூட எல்லாரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வர வர. ஏன் நீ ஏன் அவன் வாயை தந்தா சிரிச்சுன்னுங்கிற அப்படின்ற மாதிரி. சாரிங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. நான் ஏதோ மனசுல தோணுனத சொன்னேன், அதுக்கு போய் பரிசு கிடைக்கும்னு சொல்ற. பாத்தீங்களா எப்படி ஜட்ஜஸ் கிண்டல் பண்றாங்க பாத்தீங்களா? நான் ஏதோ மனசு இதுக்கெல்லாம் போய் பிரைஸ் கொடுத்தா இவங்கெல்லாம் ஜட்ஜா அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறான், அவங்கள எல்லாம் தாண்டி என்ன கொடுத்தா ஜட்ஜா அப்படின்றாங்க. அனௌன்ஸ் பண்ணிடலாமா? சொல்லுங்க மேடம். ஓகே. கடவுளே, எங்க அம்மாக்கு இதுல ஏதாவது ஒரு பிரைஸ் கிடைக்கணும். யோ 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 இந்த மாதிரி ஸ்லோ ஆகுதுனாலே தொடர்ந்து வரப்போகுது அர்த்தம். இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகுது ஸ்லோ ஆகுதுனாலே வரப்போகுது அர்த்தம். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. மக்களே பாக்கியலட்சுமி வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு ஆர்வத்துல நாங்க பாத்துட்டு இருந்தா தமிழும் சரஸ்வதியும் தம்ப்நெயில் ப்ரமோஷன் எல்லாம் வந்துருச்சு. இதான் நல்ல எண்டிங். இந்த கான்டெஸ்ட்ல பாக்கியலட்சுமி வின் பண்ணாங்களா, அப்படி வின் பண்ணாங்கன்னா என்ன பேசிஸ்ல வின் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பேசிஸ்ல அவங்க கேள்வி கேட்டாங்க அதுக்கே சம்பந்தம் இல்ல. இது என்ன பேசிஸ்ல வின் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு ரீசன் வேற. 4 பேருக்கும் ஒரே கேள்வி கேட்டு இவங்க எக்ஸ்ட்ரா பதில் சொல்லியிருந்தா கூட ஒத்துக்கலாம். இவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு கேள்வி கேட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆனியன் தோசை பிடிக்குமா பொடி தோசை பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன நியாயம் அது? லாஜிக் இல்லை. பட் ஆனா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல இருந்தா செமையா இருக்கும்ல. ஒரு சிறந்த அம்மானா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அப்போ நீங்க பதில் சொல்லணும். அந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லுவாங்க? வீட்டுல சொல்லனாலும் பேப்பர் வந்திருக்கும்னு தெரிஞ்சு கண்டுபிடிக்க வந்தாங்க சிறந்த அம்மா அப்படின்ற மாதிரி. அவன் வரலன்னு சொன்னாலும் குவார்டர்லி பேப்பர் 5 நாள்ல கொடுத்துருவாங்க 3 நாள்ல கொடுத்துருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறவன் தான் சிறந்த அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. மதர்ஸ் டேக்கு இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அம்மாக்களை எவாலுவேட் பண்றது அப்படிங்கிறதுக்காக லோட்டஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு ஒரு பாராட்டுகள். வெரி வெரி பேரண்ட்ஸ் கூப்பிட்டுறாங்க. அன்னைக்கு பில்டிங் ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. போகும்போது கூப்பனை கொடுத்து விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் 5000 கலெக்ட் பண்றவங்க பேட்ச், 6000 கலெக்ட் பண்றவங்களுக்கு கோல்டு காயின் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விட்டுருவாங்க. எப்படி மோகன் டீடைல்ஸ் தெரியும்னா இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் முக்காவாசி அந்த ஆங்கர் ஒருத்தர் வந்து பேசினார்ல மோகன், அந்த ஆங்கரே மறுதான். பாக்கியலட்சுமி எல்லாரோட ஸ்வீட் ஹார்ட்டா தொடருவாங்களா? பாக்கியலட்சுமி எல்லாரோட ஸ்வீட் ஹார்ட்டா தொடருவாங்களா?